இந்த கோவில் நமது வீரபாண்டி கிராமத்தில் தாங்க இருக்குது. அதாவது சௌந்தர கனகாம்பிகை உடனுரை அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோவில் தாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவில்னு சொல்லலாம். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைத்து வழிபடுறாங்க. சிவபெருமான் லிங்க வடிவமாக காட்சியளிக்கிறார், அம்பாள் உருவ வடிவமாக காட்சியளிக்கிறாங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம். எல்லாரும் ஒரு முறை தரிசிக்கணும். இறைவனுக்கு அளிக்கப்படும் 16 வகை உபசாரங்களுள் விசிறி வீசுதலும் ஒன்று. திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியை வீசுவதை கண்ட லூசிங்டன் என்ற ஆங்கிலேயர், உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ என்று கேலி செய்தார். எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார் அர்ச்சகர். முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை அரும்பியிருந்ததை கண்ட லூசிங்டன், இது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லையே என்று நகைத்தார். அன்று மாலை வீடு திரும்பிய லூசிங்டன் தன் மனைவி சூலை எனும் நோயால் துடித்துக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதாவது, இந்த நோய் ஏற்பட்டவருக்கு நெருப்பு கங்குகளை விழுங்கியது போல வயிறு வலிக்கும். தான் முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததாலேயே இப்படி ஏற்பட்டதாக லூசிங்டன் உணர்ந்து முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கோரி, என் மனைவியை காப்பாற்று, ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை என் சொந்த செலவில் வழங்குகிறேன் என மனமுருகி வேண்டினார். இந்த வேண்டுதல் நிறைவேறுமா? லூசிங்டனின் மனைவிக்கு என்ன ஆகும்? முருகப்பெருமான் அவரை மன்னிப்பாரா? இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் காண்போம். முன்பு காண்பித்தது முருகப்பெருமானின் விசிறி வீசும் வழிபாட்டை ஏளனம் செய்த லூசிங்டன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். முருகப்பெருமானின் பெருங்கருணையால் அவருடைய மனைவியின் வயிற்று வலி உடனடியாக நீங்கியது. முருகப்பெருமானின் கருணையை எண்ணி வியந்த லூசிங்டன் பிரபு சொன்னபடியே ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை காணிக்கையாக கொடுத்தார். அவர் கொடுத்த லூசிங்டன் 1803 என்று முத்திரை பொறித்த வெள்ளிக்குடம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளது. திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் எப்போதும் சூடாக இருக்கும். சூரபத்மனை வதம் செய்யும் கோபத்தால் முருகன் திருமேனி எப்போதும் வியர்வதை போல் தெரியும். அதனால் அர்ச்சகர்கள் சந்தனத்தை நன்றாக வடிகட்டி காலை வேளையில் முழுவதும் பூசி மூடிவிடுவார்கள். மாலை நேரம் ஆகும்போது விக்கிரகத்தின் ஈரத்தினால் அந்த சந்தனம் முழுவதும் வழிந்துவிடும்.